என்னப்பா இதெல்லாம்? ஊர்ல 1008 வேலை இருக்கு. ஏன் 1009 வேலை இருக்காதா? 1010 இருக்காதா? 2 கம்மியா 1007 6 இருக்க கூடாதா? யோ, எத்தனை வருஷமாயா இதையே சொல்லுவீங்க? மாத்துங்க ஐயா. அறிவு இருக்குதா உனக்கு? இல்லீங்க. நம்மளப்ப அங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் நடக்குது பாரு. நாசமா போச்சு. ஏண்டி ஏதோ கண்ணாரத்துக்கு வந்தோமா 5 10 மொய் எழுதணுமா போனமான்னு இல்லாம கழுத்துல கடந்த 2 பவன் சங்கிலிய கழட்டி கொடுத்துட்டு மூளையா நிக்கிறிய. பாட்டி, நீ வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டே? இந்நேரம் இந்த 2 பவன் நகையை நான் கழட்டி தரலன்னா இந்த கல்யாணமே நின்று இருக்கும். அத பத்தி அவங்க அப்பா நாத்தா கவலைப்படணும்டி. நாளைக்கு உனக்கு ஒரு கண்ணாரம் காட்சினா எப்படி வந்து கழட்டி தருவா? நீ மர கடைக்கு போ. ஆமா, பெரிய கடை. திருவிழா நேரத்துல டீ கடையில இருந்த மாஸ்டரையும் துரத்தி விட்டுட்டா. டீ கடையிலயும் வருமானம் இல்ல. அப்பப்ப அடமானம் வச்சு குடும்பத்தை தாட்டிக்கிட்டு இருந்த நகையும் கலட்டி கொடுத்துட்டா. இந்த பித்துக்குழிய வச்சு எப்படித்தான் காலம் தள்ள போறணும்? டீ போடுமா? 18ங்களா? ஆமா. 11 18 18 ஏமா டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கணக்கு பாருமா. சரிங்க. அது சரி. இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும். அட வேற கடைக்கு போலாம் வாங்க. ஐயோ வேணாம். போலாம். மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல. ஏங்க இருங்க, ஒரு நிமிஷம் வந்து போட்டு ஒரு நிமிஷம். வண்டி நவரவே மாட்டேங்குது. வாடா வா. நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏ வா? இல்லங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா? போடா போய் டீ சாப்பிடு. ஏய் போ, போய் டீ சாப்பிடு. போ டீ சாப்பிடு. போ. லைன் லைன் லைன். அங்க பார் சூப்பர் மாஸ்டர். ஐயோ வணக்கங்க. கடவுள் நம்மளை என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரிங் கிளாஸையும் பார்த்தோன்னே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருது இல்ல? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே. சரி நண்பரே. என்ன ப்ரூஸ்ட் டீ குடிச்சிட்டு வர்றேன். ப்ரூஸ்ட் டீ குடிச்சிட்டு வர்றேன்ப்பா. என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா? ப்ரூஸ்ட் குடியா? இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடாம கேட்பாங்க. பூஸ்ட் என்ன கலரு? ரத்த கலரு. இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து ஓடி போயிரு நாயே. இந்தாங்கண்ணா காசு. காசு என்கிட்ட கொடுங்க. எச்சு டம்ளர்லாம் அவர்கிட்ட கொடுங்க. இந்தாப்பா. ₹32 கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த கிளாஸ் கலவருக்கு மட்டும் 7 ரூபா தான் கொடுப்பேன். இந்த ரோல்டு கோல்ட் எல்லாம் கழட்டி சொல்லுங்க. கொஞ்சம் கூட நல்லா. இதெல்லாம் ரோல்டு கோல்ட்ல தெரியுதா உனக்கு? என்னமா கோலார் தங்கச்சி உலகத்துக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற? 50 பைசாக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூனை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேச்ச பாடுறா. ரொம்ப தான் லவ் டு. இதெல்லாம் டீ கடையா? வணக்கங்க. என் சட்டை எங்க? அங்கதான் இருக்கு. இல்லையே எங்க? இந்த மூலையில இருக்கு பாருங்க. கிடைச்சதுங்களா? இருங்க தான் வந்து நான் எடுத்து. தெரியாம ஆக்சிடென்ட் கூட தெரியாம தான் நடக்குது. திருநீர். நிஜமாவா சொல்றேன்? ஆமா, நிச்சயார்த்தம் பண்ணிடுவோம். எங்க வசந்தா ரொம்ப கொடுத்து வச்சவன். இன்ஸ்பெக்டர் ஐயாவே உங்க மகனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறப்ப நாங்க என்ன மாட்டேன்னா சொல்ல போறோம். என் பேத்தி குணத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய இடமா தான் கிடைச்சிருக்கு. நல்ல நேரம் இருக்கும்போது தட்ட மாத்துங்க. முடியாது. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட என்னால முடியாது. யாரை கேட்டு நீங்க நிச்சயம் பண்ணீங்க? என் மகன் நான் சொன்னா கேட்பாங்கிற நம்பிக்கையில பண்ணிட்டேன்ப்பா. அம்மா, அருவாளை தலைமாட்டில வச்சுக்கிட்டு எந்த நேரத்துல எது நடக்குமோங்கிற நிச்சயம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில எனக்கு ஒரு குடும்பம் தேவையா? வேணாமா? வேண்டாம். 24 மணி நேரம் உன் கூட இருக்கிறேன். எனக்கே குடும்பம் இருக்கும்போது உனக்கு குடும்பம் இருக்க கூடாதா? வேண்டாப்பா. கொஞ்சம் இப்படி வர்றியாப்பா? கொஞ்சம் வாப்பா. டாக்டர் மாசம் வீட்டுக்கு வந்து அம்மாவை செக் பண்ணிட்டு கடைசியா அவர் சொன்ன ரிசல்ட் என்ன தெரியுமா?
என்னது? அவங்க உயிர் இப்போ எப்பவோ சொல்ல முடியாதுட்டார். அப்புறமும் இஷ்டம். இதாம்மா நம்ம குலதெய்வம் கோயில். இது என்ன இத்தனை குதிரைங்க? அதுமா காசு பணமா போட்டா உண்டியில உடைச்சிடுறானுங்க, நகரட்டா செஞ்சு போட்டா பூசாரிய குத்திடுறானுங்க. அதனாலதான் மண்ணுல குதிரையா செஞ்சு அடிக்கிருக்காங்க. வசந்தா, என்னமாச்சு? என்னம்மா? என்னமா என்னாச்சு? ரத்தம். கொஞ்சம் வச்சுக்கமா. ஆடு வெட்டுறதை பார்த்து பயந்துட்டா போல இருக்கு. கொஞ்சம் காத்தாடி இருந்தா சரியா போயிடும். சுத்தம். ஆடு வெட்டுறது பார்த்து இப்படி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. நம்ம ஆளுங்களை வெட்டிட்டு இருக்கிறோம். குடும்பம் நடத்தின மாதிரி தான். இந்த காரணத்தை கொண்டு நம்ம விஷயத்தை இந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க. எதுக்கு நம்ம முன்னாள் விட்டு போறோம்? சிக்கியாச்சு. சீட்டி அடிக்க போறது உறுதி. இங்க இருந்து போயிருவோங்க. போலாம் போலாம். சின்ன வயசுல இருந்தே ரத்தத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. எங்களுக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தா தான் வேகமே வரும். ஓட்டம் பேட்டியை மடிச்சு கட்டினா பிடி உஷா அவுட்டு. வாங்க. போகலாம். ஒரு நிமிஷம். ஐயா, அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. பெருசு எல்லாத்துலயும் உஷாரா இருக்கு. இதுல கோட்டை விட்டுருச்சு. ஐயா, அடுத்த வருஷம் இந்நேரம் 2 குழந்தை பிறக்கணும். ஐயா, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க இது? இத்தனை பேத்துக்கு கைகால் விட்டு கிடக்குது. அது அவனுக்கு எல்லாம் மதுரை வீரம் பரம்பரை. அருவாள் எடுத்து அவனுக்கு கையை அவனுங்களே வெட்டிட்டானுங்க. வாழ்த்தியாச்சலப்பா, போங்கப்பா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. கைகாரம் இல்லாதவங்களுக்கு தம்பி ஒரு ஆசிரமம் நடத்தும் போது அதுக்காக வந்து போயிட்டு இருக்காங்க. ட்ரைனிங். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உள்ள போலாமா? போங்க போங்க. சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. வில்லங்கம் விவகாரம் எல்லாம் இனிமேதான் ஸ்டார்டிங். அதையெல்லாம் கொண்டு போய் உங்களை யாரங்க வைக்க சொன்னது? உங்க சம்சாரம் அங்க போவாங்கன்னு யாருக்குங்க தெரியும்? ஏம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? என்னங்க இது? ஆளை வெட்டுற மாதிரி இவ்வளவு பெரிய அருவா? இது இது வந்து சொல்லண்டா, நம்ம விவசாயம் அவ்வளவு பெருசுங்க. ஆமா, பெருசுதான். யாரு இல்லன்னா நாங்க தென்னை மரத்துல ஏறி தேங்காய் வெட்டவே மாட்டோமே. கீழே இருந்துட்டு இதால ஒரே வீச்சு. கண்டிப்பா ஏதாவது விழுந்தே தீரு.
இத கண்டுபிடிச்சதே இவர்தான். இது என்னத்துக்கு? இதுல நாங்க குத்திட்டு ஓடியாந்துருவோம். இது காட்டு பண்ணி வந்தா இதால குத்திட்டு ஓடியாந்துருவோம். இதெல்லாம் இல்லாம எங்களால வாழவே முடியாது. சரியா போச்சு. செய்யற தொழில் தான் தெய்வம் பாங்க. அந்த தொழிலுக்கே உதவியா இருக்கிற ஆயுதங்களை எப்படியா போட்டு வைக்கிறது? இது இருக்க வேண்டிய இடமே வேறங்க.